ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது மான்வாவை தான். இந்த மான்வா ஒரு வேற லெவலான மான்வானே சொல்லலாம். உங்கள நிறைய பேர் டூம் பிரேக்கரை பார்த்துருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. இதே பேரோட லைட்டாக சிமிலராக இருக்கிற ஒரு மான்வா தான் இது. அட என்ன ப்ரோ பேர் அப்படின்னு கேட்குறீங்களா? லிமிட் பிரேக்கர், அதுதான் இந்த மான்வாவோட பேரே. நானும் நிறைய மான்வாவை தேடி பார்த்தேன். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் அங்கே அவளைக்கும் இருக்க மாட்டுது. ஆனால் இதில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயமும் இருக்கும். இல்லை சிஸ்டம் இருக்கு. முக்கியமாக நம்ம ஹீரோ ரொம்ப ஓவர் பவராக இருப்பான். நீங்கள் எதிர்பார்க்குற டீமனு, டஞ்சனு, இந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயங்களும் இந்த மான்வால இருக்கு. அதையே நான் ஒன்னும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இந்த கதையை நீங்க நம்பியே பார்க்கலாம். சும்மா வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஒண்டி தான் கேக்குது. மாஸ்டர் அது தாக்குறது, நான் செத்து போறது, இது ஒண்டி தான் என்னோட மூளை முழுக்க நிரம்பி இருக்கு. எனக்கு அடிக்கடி ஒரு வாய்ஸ் ஒண்டி கேட்கும். இது ஒரு ரொபாட்டிக் வாய்ஸ் தான். சீக்கிரம் திரும்ப ஆரம்பிங்க இப்படின்னு ஒரு வாய்ஸ் ஒண்டி நம்ம ஹீரோக்கு கேக்குது. இப்போ நான் எங்க இருக்கேன், நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட பாஸ்ட நீங்க தெரிஞ்சுக்கணும். சீன் அப்படியே பாஸ்டுக்கு போகுது. அங்க நம்ம ஹீரோ ஒரு கேஷியரா தான் ஒர்க் பண்ணிருக்கான் அந்த ஷாப்புக்கு. நம்ம ஹீரோட வேலை என்னன்னா பில்லு போட்டு காசு வாங்குது. அதுதான் நம்ம ஹீரோட வேலையே. நம்ம ஹீரோட பேரு கிம். நம்ம கிம்முக்கு 20 வயசு ஆகுது. ஒரு ஸ்டூடெண்டா இருக்கான். அதே டைம்ல இந்த பார்ட் டைம் ஜாபையும் பண்ணிருக்கான். இதனால என்னோட வாழ்க்கை அது நல்லா ஜாலியா தான் போகுது. பார்ட் டைமையும் பண்றேன், காசையும் பாக்குறேன். அட இருங்க, எல்லாமே ஜாலியா போகுதுன்னு நினைக்க கூடாது. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கிராப்பியான லைஃபை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. வருவாங்க, காசை கொடுப்பாங்க, போவாங்க. இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப போரிங்கா இருக்கு. அப்படி சொல்லும் போது எனக்கு வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆச்சு. அது என்னதுன்னு அவளைக்கும் கண்டுக்கல. ஏன்னா எங்க அம்மா மெசேஜ் அனுப்புனாங்க. மகனே என்ன பண்ணிருக்க மகனே? அம்மா நானா? உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நான் ஒர்க்ல தான் இருக்கேன். என்ன விஷயம்? நான் இன்னைக்கு சம்பளத்துக்கான நாள். அதனால இவங்களுக்கு பணம் கிடைக்கும். அதை வச்சு சிக்கனு, ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இவங்க சாப்பிட முடியும். மகனே நான் உனக்காக காத்துன்னு இருப்பேன். இப்படி உங்க மெசேஜ் பண்ண திடீர்னு அந்த இடம் பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஒண்ணுமே புரியல. உடனே வெளியில ஓடி போய் பாக்குறான். ஏன்னா எல்லா இடத்துலயும் வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அப்புறம் தான் நான் ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்தேன். எங்க பார்த்தாலும் ரொம்ப மிகப்பெரிய மாஸ்டர்ஸா இருக்கு. அந்த மாஸ்டர்ஸும் சும்மா இல்லாம இந்த நகரத்தை அப்படியே நாசமாக்கின்னு இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன கனவுல இருக்கேனா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் ரியாலிட்டியில இருக்கேன். நான் கனவுல இல்ல. மாஸ்டர்ஸும் இவன் பின்னாடி வந்தா. இதனால நான் பயந்து ஓட ஆரம்பிச்சேன். என்னோட மைண்டு அது ஒரு குழப்பத்தால நிறைய ஆரம்பிச்சது. இந்த உலகத்துக்கு சடனா என்னாச்சு, எங்கல இருந்து எவ்வளவு மாசம் சடனா அப்பியர் ஆச்சு. நம்ம ஹீரோ அப்படியே விழுவானா? அவனுக்கு அவளைக்கும் அப்போ புரியல. அப்படியே பின்னாடி திரும்பி பாப்பான் பாருங்க. அங்க அவனோட பாதி உடம்பு இது தனியா இருக்கு. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது இந்த மாதிரி அவனோட உடம்பே தனி ஆயிடுச்சுன்னு. அவ்வளவுதான், இன்னைக்கு இங்கேயே சாக போறேன்னு நினைக்கிறேன். டென்டக்கல் மாஸ்டர் எல்லாத்துக்கும் காரணம் இதுதானா? அவ்வளவுதான், எல்லாமே மூஞ்சி போயிடுச்சுல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நான் கேள்விப்பட்ட ரூமர்ஸ் அது எல்லாமே உண்மைதான் போல. பல ஆளுங்களோட கும்பல் அவங்க தான் இந்த ஹியூமனிட்டியா அவிக்கன் பண்ணும், அவங்க இன்னமும் பவரை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சை பண்ணிருந்தாங்க. கண்டிப்பா அவங்களோட வேலையா தான் இருக்கும். அவங்களால தான் எவ்வளவு பெரிய விஷயம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அதனால நானும் இறந்து போயிட்டேன். திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஒரு சவுண்ட் ஒண்டி கேட்கும். பிட்டடா அவேக்கனிங் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்டி கேட்டுக்கினே இருக்கும். உடனே அவன் வேற ஒரு டைமென்ஷனுக்கு வந்துடுறான். நான் பார்க்கும் போது அது என்னதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நான் இருந்தது ஒரு அரை மாதிரி எனக்கு தெரியல. நான் அப்படியே பாதி துண்டா இருந்தேன். ஆனா இப்போ காலுக்கு எதுவுமே ஆகல. கண்டிப்பா நம்ம இறந்து போனதுக்கு அப்புறம் ஆஃப்டர் லைஃப்னு ஒரு இடத்துக்கு போவோம்ல, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னு நினைக்கிறேன். இதனால என்னோட மூளையே குழம்பி போச்சு. அங்க எனக்கு எதுவுமே யோசிக்கவும் தோணல. ஆனா ஒரு டிஸ்பிளே ஒண்டி எனக்கு அப்பியர் ஆச்சு. ரேட்டிங் பிளேயர், நீங்க அவேக்கனிங் ஏரியாக்கு வந்திருக்கீங்க. இது என்னதுன்னு ஸ்டார்டிங்ல எனக்கு புரியல. என்னது அவேக்கனிங்கா? என்னது வாய்ஸ்? இதை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்ல. அதுக்கும் மேல இது என்ன ஏரியா? அவேக்கனிங் ஏரியாவா? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுதான் அவேக்கனிங் ஏரியா. இந்த பிளேஸ் ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் தான். நீங்க வந்ததுக்கு காரணம் நீங்க அவேக்கன் ஆகணும். அதுக்காக தான் வந்திருக்கீங்க. சடனா உங்க முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஜெனரேட் ஆகும். அதை நீங்க அட்டாக் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். என்னது? என்ன? அதாவது நான் அட்டாக் பண்ணணுமா? நான் ஒரு சாதாரணமான மனுஷன். என்னால எப்படி எவ்வளவு பெரிய பூச்சி மாஸ்டரை கொல்ல முடியும்? மாஸ்டரும் அப்படியே அதோட கைய வச்சு நம்ம ஹீரோவை தாக்குது. அந்த இடத்துலயே நம்ம ஹீரோ இறந்து போகிறான். ஆனா உண்மையை சொன்னா இது ஒரு ப்ரோக்ராம்ல. அதனால நம்ம ஹீரோ அங்க இறக்கல. அவனோட பாடி அது திரும்பவும் ரீஜெனரேட் ஆகுது. நம்ம கிம்முக்கு எதுவும் புரியல. ஏன்னா பக்கத்துல தான் அவனோட இறந்து போன அந்த உடம்பு ரத்த வெள்ளத்தோட இருக்கு. அதை நான் சென்சார் பண்ணி தான் காட்டுவேன். இதனாலயும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னது? என்னோட உடம்பாது. அந்த பிதுங்கி போன உடம்ப பார்த்தோன்னே எனக்கு ஒரே வாமிட்டிங்கா வர ஆரம்பிச்சது. ஏன் வாமிட்டத்தை எனக்கு அங்க எதுவுமே புரியல. மாஸ்டர் என்ன நோக்கி திரும்பவும் வந்தது.
அவ்வளவுதான் என்னோட கதை முடிய போகுதுன்னு சொல்லி நான் பயந்து ஓடுனேன். ஆனா திரும்பவும் என்னோட தலை அது துண்டிக்கப்பட்டது. மாஸ்டர் என்ன கருணையே இல்லாம அப்படியே கொல்ல ஆரம்பிச்சது. என்னோட தலை தனியாவும் என்னோட உடம்பு தனியாவும் இருந்தது. இது வந்து ஃபெயில் ஆக்கப்பட்டது. நீங்க திரும்பவும் ரீஜெனரேட் ஆவீங்க அப்படின்னு ஒரு ரோபோட்டிக் வாய்ஸ்ல வாய்ஸ் ஒண்டி தான் கேட்டுக்கினே இருந்தது. சோ எனக்கு திரும்பவும் புரியல என்னதுதான் நடக்குதுன்னு. திரும்பவும் நான் ரீஜெனரேட் ஆனேன். என் முன்னாடி ஒரே ஒரு விஷயம் தான் ரிப்பீட்டடா ஷோ ஆச்சு. அந்த மாஸ்டரை நான் வந்து எப்படியாச்சும் அட்டாக் பண்ணணும். எனக்கு புரியாத விஷயம், எவ்வளவு பெரிய மாஸ்டரை என்னால எப்படி கொல்ல முடியும்? அட பாவீங்களா, சைஸுக்கு ஏத்த மாதிரி கொஸ்ட கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் நம்ம ஹீரோவோட வாய்ஸ் அங்க இருக்கு. அவன் அந்த சிஸ்டம் கிட்டே சொல்றான், ஒரு சிஸ்டம் நீயே யோசிச்சு பாரு, இந்த மாதிரி என்னால எப்படி அதை பண்ண முடியும்? ஒரு யானை குட்டி அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. கிம் எவ்வளவோ அங்க கத்தி பாக்குறான், கதறி பாக்குறான், இருந்தாலும் பதில் ஒண்ணு அங்க வரவே இல்ல. ஆமா, இது வந்து என்ன இடம்? நான் வந்து எதுக்கு மாட்டிக்கணும் எனக்கு புரியல. இந்த இடம் வந்து அவேக்கனிங் பிளேயருக்கான ஒரு டெஸ்டிங் ஏரியா தான். ஏரியா உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது. அதாவது உங்களை அவேக்கனிங் பண்ணணும், அதுக்காக தான் நாங்க இங்க கொண்டு வந்தது. ஒன்ஸ் நீங்க வந்து அவேக்கன் ஆயிட்டீங்கன்னா உங்களால திரும்பவும் உங்களோட பழைய எத்தா இருக்கிற அந்த பூமிக்கு போக முடியும். சோ ரியாலிட்டிக்கு நீங்க ஈஸியாவே போயிடலாம். ஒரு கண்டிஷனு, நீங்க எத்தனை வாட்டி செத்தாலும் இங்கே தான் ரீஜெனரேட் ஆயினே இருப்பீங்க. கவலைப்பட வேணாம், இது ஒரு இன்ஃபினிட் முறை ரீஜெனரேட் ஆயினே தான் இருக்கும். அந்த மாஸ்டர் திரும்பவும் அட்டாக் பண்ணவதா நம்ம ஹீரோக்கு அங்க புரிஞ்சு போயிது. மேல ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு. அந்த மாஸ்டரும் ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து அவ்வளவுதான், பொறுத்தது போதும், நான் பொங்கி எழ போறேன். இப்படி இவன் சொன்ன அத்த செகண்டே அவனோட உடம்பு அது பயங்கரமா க்ளோ ஆகுது. நம்மளுக்கே அப்புறம் தான் புரியுது நம்ம ஹீரோ கிம் வந்து இப்போ அவேக்கனிங் ஆகுறான். அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் ஒண்டி தான் கேக்குது, மாஸ்டர் நீங்க அவேக்கன் ஆயிட்டீங்க, உங்களுக்குன்னு ஸ்கில் வந்து இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, மேஜிக் பவர் மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த நம்மளுக்கு காட்டவும் செய்யறாங்க. ஹீரோ அவனோட அவேக்கன் ஸ்கில்ல வச்சு அந்த மாஸ்டரை நோக்கி சம வேகமா போறான். ஏன்னா இப்போ அதை தாண்டி வேற வழி இல்ல. அதே வேகத்தோட ஒரு சம கொலவெறியில அங்க ஒரு பயங்கரமான குத்துறான். இந்தா வாங்கிக்கோ, என்னை எத்தனை வாட்டி கொண்டு இருப்ப, இப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு கொடுக்குறேன். டேமேஜ் கன்ஃபார்ம் செய்யப்பட்டுள்ளது. நீங்க உங்களோட அவேக்கனிங் டெஸ்ட்டை கம்ப்ளீட் செஞ்சிட்டீங்க. அவ்வளவுதான், உங்களால உங்களோட பழைய உலகத்துக்கு போக முடியும். அங்க ஹீரோவும் சந்தோஷத்துல அப்படி குதிக்கிறான். டெஸ்ட் வந்து ஓவர்ல, அவனால அவனோட பழைய உலகத்துக்கு போக முடியும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். எந்த கருப்பாம்பூச்சி கண்ணு பட்டதோ தெரியல, எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு கட்டத்துல நல்லா போகும்போது அடி விழும்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோக்கும் ஏற்பது. சுத்தி ஒரே ஒரு வார்த்தை தான் அடிக்கடி ஷோ ஆகுது. அது வேற எதுவும் இல்ல, எரர், ஒரு அன்னோன் எரர். சோ மன்னிச்சிருங்க, உங்களால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. சோ இந்த டெஸ்ட் வந்து திரும்பவும் ஒரு லூப் மாதிரி கண்டினியூ ஆயினே தான் இருக்கும். அப்பனா என்னால டெஸ்ட்ல இருந்து தப்பிச்சு போக முடியாதா? இது என்ன ஒரு நரகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்படுறான். இது கேம்ல நடக்கிற ஒரு பக் மாதிரி தான். இந்த பக்கை வெளியில இருந்து பிக்ஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம ஹீரோ தான் உள்ளே மாட்டிக்கினானே. இப்ப நம்ம ஹீரோ மாட்டிக்கினா அவ்வளவுதான், அவனால வெளியிலயும் அங்க போக முடியல. ஒரு வாரம் கடந்து போகுது, ஒரு மாசம் போகுது, ஒரு மாசம், ஒரு வருஷம் ஆகுது. எனக்கு வந்து பைத்தியமே பிடிக்க ஆரம்பிக்குது இங்க இருந்து. ஈவன் என்னோட பாடியே ரீஜெனரேட் ஆனாலும் என்னோட மைண்ட் அது வந்து நிலையா இல்ல. இப்படி இவன் யோசிக்கும் போது அவனோட ஸ்டாட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டாட்ஸ் எல்லாம் ஏறுதா? இதெல்லாம் ஏறி என்ன பிரயோஜனம்? நம்ம ஹீரோவால வெளியில போகவே முடியலையே. ஏறுதுன்னா அப்போ அந்த எரரை அவங்களால பிக்ஸ் பண்ண முடியும்ல. எவ்வளவோ கத்தி பாக்குறான், இருந்தாலும் அங்க ஒரே ஒரு பதில் தான் வருது, சாரி, உங்களால இந்த இடத்தை விட்டு தப்பிக்க முடியாது, நீங்க அவ்வளவுதான் இந்த இடத்துலயே மாட்டிக்கினீங்க வசமா. சோ இதே மாதிரி என்னோட வாழ்க்கை அப்படியே போக ஆரம்பிச்சது. ஒரு வருஷம், 2 வருஷம் ஆச்சு, 2, 3 ஆச்சு, 4 ஆச்சு. இதே மாதிரி நான் வந்து அந்த மாஸ்டர் கூட சண்டை போற மாதிரியே இருந்தது. ஒரு லூப்லயே நான் மாட்டிக்கினேன். நான் இங்கேயே சண்டை போட்டு என்னோட லெவல்லாம் சும்மா பயங்கரமா அதிகரிச்சது. ஒரு சில டைம் வந்து நான் யோசிப்பேன், நம்மளால தான் வெளியிலேயே போக முடியாது, எதுக்குடா இதெல்லாம் பண்ணோம், என்ன பண்றது, எனக்கு இதை தாண்டி வேற எதுவும் பண்ண தெரியல. இப்போ அந்த ஃபர்ஸ்ட் நான் இந்த உலகத்துக்கு வரும்போது ஒரு வார்த்தையா அந்த ரோபோட்டிக் வாய்ஸ் வந்து சொல்லிருக்கோம், அது வந்து ஞாபகம் இருக்கு. அதனால நான் வந்து விட்டு கொடுக்க போறது இல்ல. இதே மாதிரி அங்க 10 வருஷம் ஆகுது. நம்ம ஹீரோ ரொம்ப நொந்து போய் அங்க சிஸ்டம் கிட்ட கேக்குறான், ஆமா சிஸ்டம், உன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? என்னன்னா இந்த பூமியில இப்போ என்னதான் போயின்னு இருக்கு, அதை வந்து சொல்லு அப்படின்னு ரொம்ப நொந்து போன வாய்ஸ் எல்லாம் அவன் கேக்குறான். என்னால அது வந்து சொல்ல முடியும். என்னன்னா பூமி வந்து இன்னமும் அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டைமென்ஷன் ஒன்னும் அப்படிப்பட்டது இல்ல. 10 வருஷம் போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நாளோ ஏதோ போன மாதிரி தான். என்னது 12 நாள் தானா? நம்ம ஹீரோ இன்னமும் கடுப்பாவறான். அவனுக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, கடைசியா அவங்க அம்மா டெக்ஸ்ட் பண்ணது, ஜாலியா சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொன்னது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த வெறி ஃபுல்லாவே அந்த மாஸ்டர் மேல தான் காட்டுறான். இதே மாதிரி 500 வருஷங்கள் கடந்து போகுது. எனக்கு வந்து எல்லா மெமரிஸும் மறந்து போயிடுச்சு. ஈவன் என்னோட ஃபேமிலி வந்து இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட முகம் ஞாபகம் இல்ல, இத்தனைக்கும் என்னோட பேரு அது கூட எனக்கு தெரியல. சோ அனிமே பாய் சேனல்ல பாக்குறேன் நீங்க, உங்களுக்கு வந்து என்னோட பேர் தெரியுமா? கீழே ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க, பார்க்கலாம் எத்தனை பேரு கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. டாப் பண்ணிட்டு போடணும், சீட்டிங் பண்ணக்கூடாது. அங்க திடீர்னு அந்த மாஸ்டர் தாக்க வருமா, வந்து ஆல்ரெடி கொலை வெறியில இருந்தேன், அந்த வெறியை அது கிட்ட காட்டினா மாஸ்டர்
அங்கேயே அழிஞ்சு போச்சு. எனக்கு இன்னமும் புரியாத விஷயம், ஏன் ஏன் எனக்கு ஒண்டி இது நடக்கணும்? எத்தனையோ பிளேஸ் இருக்கும்போது நான் ஒண்டிதான் இங்க மாட்டிக்கணுமா? நான் ஒண்டிதான் இந்த மாதிரி 500 வருஷம் உள்ள இருக்கணுமா? நான் எல்லாரையுமே மறந்துட்டேன். இப்ப எனக்கு ஒண்டி ஏன் இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது? எனக்கு ஒண்டிதான் இந்த எரர் ஏற்படணுமா? நான் வெறுமா என்ன ஆசைப்பட்டேன், ஒரு நல்ல வாழ்க்கை, அது ஜாலியா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நான் வாழணும்னு யோசிச்சேன். ஆனா எந்த கருப்பாம்பூச்சி கண்ணு பட்டதோ தெரியல, என்னால அதை கூட வாழ முடியல. இருக்கிறது இந்த ஒரே ஒரு டப்பா மாதிரி இருக்கிற இந்த ஏரியா ஒண்டிதான். இல்ல ஒரு கொடூரமான மாஸ்டர் வரும், அதை நான் கொல்லுவேன், அது மேல என்னோட கோவத்தை காட்டுவேன். அப்படியே என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமா இப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாத்துக்கினே அங்க ஒரு பயங்கரமான பஞ்ச் அடிக்கிறான். அதே மாதிரி அங்க 10,000 வருஷம் நம்ம ஹீரோக்கு கடந்து போயிருக்கோம்ல. வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க. வெளியில ஒரு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். வானத்துல ஏதோ ஒரு பேரியர் கிராக் ஆகுற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. எரர் நம்மளோட டைமென்ஷன் யாரோ ஒருத்தங்க உடச்சிட்டாங்க. இன்னுமா புரியல? நம்ம ஹீரோ தாங்க. நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கானா, டைமென்ஷன் என்ன டைமென்ஷன், அவன் முன்னாடி என்ன வந்தாலும் அப்படியே போட்டு தாக்கிட்டு போயினே இருப்பான். அந்த அளவுக்கு ரொம்ப காட் லெவலுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்கான். அவேக்கனிங் டெஸ்ட்ல நம்ம ஹீரோ மாட்டிக்கின வருஷம் கிட்டத்தட்ட 3000 வருஷங்கள். ஹீரோட லெவலை காட்டுவாங்க பாருங்க, சும்மா எல்லாமே மேக்ஸ் அவுட், அதுக்கு மேல நம்பரே இல்லாத மாதிரி காட்டுவாங்க. சோ இப்படிப்பட்ட நம்ம ஹீரோ இந்த உலகத்துல என்ன பண்ண போறான்? 3000 வருஷமா நம்ம ஹீரோ அதுக்குள்ள மாட்டிக்கினா. நம்ம ஹீரோ என்ன இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருப்பானா, இல்ல ஒரு வில்லனா இருப்பானா? ஹீரோ கூட சிஸ்டம் இருக்கு, நீங்க மறக்க கூடாது. எபிசோட்ல என்ன இருக்கும், நம்ம ஹீரோ 10,000 வருஷம், அதாவது ஒரு 3000 வருஷம் அப்புறம் இந்த டைமென்ஷன்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பான். அவனோட பவரை காட்டியிருப்பாங்களே, எப்பா இந்த அளவுக்கு பவரோட அப்படியே இந்த எர்த் இந்த பூமிக்கு வந்திருப்பான். 10 வருஷம் தான் இங்க கடந்து போயிருக்கும், அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயம் இங்க மாறி இருக்கும். சீக்கிரம் சிஸ்டம், என்னோட அம்மாவை நீ தேடு, அவங்க எங்க இருக்காங்க லொகேட் பண்ண. அந்த சிஸ்டமால அங்க லொகேட் பண்ண முடியல. சரி, உன்னால லொகேட் பண்ண முடியலன்னா என்ன, நானா போய் எங்க அம்மாவை தேட போறேன். அந்த இடத்துக்கு போய் பாக்குறான். அந்த இடமே தரமட்டமா இருக்கு. நம்ம ஹீரோக்கு அவளுக்கும் எதுவும் புரியல. உலகத்துல என்னதான் ஆயின்னு இருக்கு. பின்னாடியே சில பல ஆளுங்களும் ஹேய் இங்க என்ன பண்ண இருக்க, நீ ஒரு சாதாரணமான ஆளுதான், இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஆனா நம்ம ஹீரோக்கு அவளைக்கும் தெரியல இங்க என்னடா போயின்னு இருக்கு, சோல்ஜர்ஸ் எல்லாம் எதுக்குன்னு. சோ இதனால அவன் ஃபர்ஸ்ட் விஷயமா இந்த பில்டிங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு அவன் கேக்குறான். அட நீ என்ன இந்த பூமி கடியில எங்கேயாச்சும் வாழ்ந்தியா என்ன? 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட டஞ்சன் பிரேக் ஏற்பட்டது. டஞ்சன் பிரேக்குன்னு சொன்னோன்னே தான் நம்ம ஹீரோக்கு பழைய விஷயமே ஞாபகம் வருது. அதாங்க அவனோட காலு கையெல்லாம் அந்த மாஸ்டர் அப்படியே துண்டாக்கி இருக்கும்ல, அது அப்படியே அவனுக்கு ஞாபகம் வருது. அப்போனா நீங்க என்ன சொல்றீங்க, இங்க வாழ்ந்த அந்த மக்கள் அவங்களாம் எங்க போனாங்க? எல்லாருமே இறந்து போயிட்டாங்கப்பா. கேட்டாம உறைஞ்சு போயிடறான். ஏன்னா அப்பா அம்மா எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. இப்பதான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இங்க சில பல ஆளுங்க தப்பிச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சேஃபான ஜோன்ல நிறைய பேர் அவங்க மூவ் பண்ணாங்க, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ செக் பண்ணலாம். இனி யாரையாச்சும் தேடுறனா கண்டிப்பா அவங்க இருப்பாங்க. சொல்லுங்க, எங்க இருக்க அந்த சேஃபான ஜோன்? அவங்க மூன் டவுன்னு ஒரு பி ஜோனை சொல்றாங்க, அங்கதான் எல்லாருமே இருக்காங்களா. இதை கேட்டோனே அப்படியே அவன் ஓடி போறான். என்னையா இவன் இப்படி இருக்கான்? அதுக்குள்ளேயே ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வருது. எல்லாருக்கும் கேக்குதுல, ஒரு டஞ்சன் புதுசா உருவாயிருக்கு, சீக்கிரமா அங்க போங்க, எல்லாரையுமே நம்ம காப்பாத்தணும். அதுவும் அந்த மூன் டவுன் அந்த ஏரியால தான். இப்ப நம்ம ஹீரோவும் அங்கதான் போறான். என்ன ஆக போதும்? இந்த சைடு வானத்துல ஒரு டஞ்சன் உருவாகுது. இருக்கிற கமெண்டருக்கும் தெரியுது, சீக்கிரம் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். நான் அவ்வளவுதான், இங்க இருக்கிற மக்கள் நம்ம எல்லாருமே இறந்து போயிடுவோம். ஐயோ பாஸ், ஆனா நம்மளோட ஃபோர்ஸ் இன்னமும் இங்க வரலையே. ஆமா, எதுக்கு அவங்க லேட் பண்ண இருக்காங்க? சார் நானும் எவ்வளவோ அவங்க கிட்ட கேட்டேன், இருந்தாலும் அவங்க வர மாதிரியே இங்க தெரியல. நான் என்ன பண்றது? இவங்கள நான் இப்போ எல்லாரையுமே காப்பாத்தணுமே. எனக்கு தெரிஞ்ச அவங்க எதுக்கு தெரியுமா வெயிட் பண்றாங்க? அது அவங்க ஃபாஸ்ட் ஆகணும்னா அதுக்கு கண்டிப்பா ஃபண்டை கேட்பாங்க. இன்னமும் பணம் தாங்க, நாங்க வரோம். ஒரு வாய்ப்பா அவங்க பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இதெல்லாம் என்ன ஒரு கொடுமையா இருக்கு. லீன்னு ஒரு பொண்ணு சொல்றா, பாஸ் இப்போ நம்ம என்ன பண்றது? நீ என்ன யோசனை இருக்க? இப்போ சின்ன சின்ன மாஸ்டரை நம்ம தான் ஃபர்ஸ்ட் கொல்லணும். நம்ம கொல்லலன்னா அவ்வளவுதான், எல்லாமே மூஞ்சி போயிடும். பாஸ் நீங்க என்ன சீரியஸா இருக்கீங்களா? நம்ம அதுக்கு மேல போக்கஸ் பண்ணா சிலது உள்ள அவ்வளவுதான். ஏன்னா உள்ள அவ்வளவுதான், கண்டிப்பா அது நம்மளையும் தாக்கும். ஆமா இல்லையா பின்ன இப்ப யாருமே இல்ல, நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இப்போதைக்கு நம்மளோட டிஃபென்ஸ் லைனை நம்ம பலப்படுத்தணும், இல்லன்னா அவ்வளவுதான், சிவிலியன்ஸ் கூட எல்லாருமே இறந்து போயிடுவோம். இடத்துக்கு நம்ம ஹீரோவும் வரான். ஆமா, இதுக்கு இங்க எவ்வளவு சோல்ஜர் இருக்காங்க. போய் சிஸ்டம் இங்க என்னதான் போயின்னு இருக்கு. அதுவா மாஸ்டர், இந்த இடத்துல டஞ்சன் பிரேக் உருவாகுது. இன்னமும் ஒரு 3 நிமிஷத்துல டஞ்சன் உருவாயிடும். மாஸ்டர்ஸும் கூடிய சீக்கிரத்துல இங்க வரப்போகுது. அப்பனா அம்மா டேஞ்சர்ல இருப்பாங்க, நான் தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். தம்பி நீ என்ன பண்ண இருக்க? உனக்கான ஏரியா இது இல்ல, அதனால தயவு செஞ்சு சேஃபான ஏரியாக்கு நீ போறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா ஹீரோ அப்படி
அப்படியே தள்ளி விடுவானா அங்க எல்லாரோட பார்வையும் நம்ம ஹீரோ மேல தான் வருது. யாரா இவன் நம்ம ஆளுங்களே கொல்றான்னு சொல்லி அங்க இவன் மேல தான் பாயிண்ட் பண்றாங்க. திரும்பவும் சொல்ல மாட்டேன், மரியாதை எங்கல இருந்து போயிடுங்க சொல்ற டோன்லயே எல்லாருமே பயந்து போயிடறாங்க. இருக்கிற மத்தவங்களுக்கும் ஏதோ புரியல. இப்போதைக்கு அவனை கண்டுக்காதீங்க, நம்ம வந்து மத்த சிவிலியன்ஸை காப்பாற்றணும், ஏன்னா நிறைய பேர் உள்ள இருக்காங்க. அப்புறம் தான் சில பேருக்கு அங்க புரியாவது அந்த பையன் ஒன்றும் சாதாரணமான பையன் இல்ல, பிளேயர் தான். பிளேயர்னா என்னன்னா, அதாவது இந்த அவைக்கன் செய்யப்பட்ட சில பல ஆளுங்க இருப்பாங்க இந்த உலகத்துல, அவங்கள பிளேயர்ஸ்னு சொல்றாங்க. வானமே அப்படியே உடைய ஆரம்பிக்குமா, அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா அதுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான கை வரும் பாருங்க, அவ்வளவுதான் எல்லாருமே காலின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு மிகப்பெரிய மாஸ்டரும் ஏகப்பட்ட சின்ன சின்ன மாஸ்டருங்களும் அப்படியே வெளியில வருது. நம்ம எல்லாருமே என்ன பண்ண போறோம், நம்மளால எப்படி இதுங்களை கண்ணை வச்சு கொல்ல முடியும், வாய்ப்பே இல்ல. நம்ம என்னதான் பண்ண போறோம், இப்ப கொல்ல போனா அது ஒரு சூசைடா தான் இருக்கும். அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன பண்ணும் தெரியாம அப்படியே ஓடி போவானா. சைடு நம்ம ஹீரோவும் போறான். இப்பதான் சிஸ்டமே சொல்லுது, இங்க உருவான இந்த டஞ்சன் இது வந்து ஒரு ஹை லெவலான டஞ்சனு, இது ஒரு ரேங்க் ஸ்டார் ஒண்டி 5ல இருக்கு. ஹீரோவை நோக்கி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே அட்ராக்ட் ஆகி வருமா. ஹீரோ அது தாக்க வருது. ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அந்த மாஸ்டர் அப்படியே சின்ன பின்னமாவுது. அங்க மத்த மாஸ்டர்களும் தாக்க வந்தாலும் அதுங்களையும் பிடிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். இதே மாதிரி வர ஒரு மாஸ்டரையும் சும்மா அப்படியே நொறுக்கி வைக்கிறான். இதே மாதிரி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வரனால அங்க கருணியே இல்லாம ஒரு மாஸ்டரையும் அப்படியே சதற ஓடுறான். காலை வச்சும் கைய வச்சும் அப்படியே மாத்தி அந்த மாஸ்டரை சின்ன பின்னமாக்குறான். இந்த சைடு அங்க ஒரு பொண்ணு ஓடி வந்திருப்பால, அது நம்ம லீ தான். கிம்ம நினைச்சு அவ ரொம்ப கவலைப்பட்டிருப்பா. வந்து பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா என்னதான் எல்லா மாஸ்டரும் அங்க எந்த போயிருந்தாலும் இன்னமும் அந்த மிகப்பெரிய பாஸ் மாஸ்டர் அது உயிரோட இருக்கு. அது இன்னமும் சுத்துதான். அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் என்ன பண்ணும் தெரியல. அப்படி அவங்க அலறி அச்சுன்னு ஓடுறாங்க. அங்க ஹீரோ ஒண்டி அப்படியே நந்து வரான். நந்து வரும்போது முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு தெரியாதனமா விழுந்துருவாளா. அந்த பொண்ணை சாப்பிடணும்னு அந்த மாஸ்டர் அப்படியே வரும். ஆனா ஒரு சில செகண்ட்ஸ்லயே யாரோ ஒருத்தங்க அதை கொள்றாங்க. அதை பண்ணதும் நம்ம ஹீரோ தான். அவங்க ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லி அவங்க ஓடி போறாங்க. சிஸ்டம், நான் வந்ததுக்கு காரணம் என்னோட அம்மா ஒண்டிதான். அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடி. சரி, நான் இப்பயே ஸ்கேன் பண்றேன். உங்களோட மெமரி படி எங்கேயாச்சும் உங்களோட அம்மாவை நான் பார்த்தனா கண்டிப்பா நான் சொல்றேன். ஆனா ஸ்கேனும் அங்க முடியுது. இருந்தாலும் அங்க யாருமே அந்த மாதிரி இல்லன்னு தான் அது சொல்லுது. தெரியல, கிட்டத்தட்ட 3000 வருஷமா நான் அதுக்குள்ள மாட்டிக்கினேன். எனக்கு தெரிஞ்ச அம்மா, என்னோட அப்பா, என்னோட தங்கச்சி யாரோட முகமும் எனக்கு ஞாபகம் இல்ல. நான் வந்து எவ்வளவோ யோசிச்சேன் இந்த மாதிரி மறக்க கூடாதுன்னு. கடைசியில எல்லாரோட முகமும் எனக்கு மறந்து போச்சு. அந்த மாஸ்டரும் நம்ம ஹீரோவை தாக்கவதான் சடனா அவனோட பவர் அவன் அவைக்கன் பண்றான். அந்த இடத்துல அவனுக்கு கடைசியா அந்த விஷயம் ஞாபகம், என்ன பண்ற மகனே அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்களே, அந்த விஷயம் ஞாபகம் அவன் இதனாலேயே அதே வெறியோட அந்த மாஸ்டரை சின்ன பின்னமாக்குறான். இதை பார்த்து அந்த லீ அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறான். எப்படி அவனால அந்த பாஸ் மாஸ்டரோட அட்டாக்கியை அப்படியே தாக்க முடியுது, என்னால நம்ப முடியல. ஏன்னா அவன் ஒரு அட்டாக்கையும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். அங்க திரும்பவும் அந்த மாஸ்டர் ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணுமா. ஹீரோக்கு அங்க பழைய விஷயம்லாம் கொஞ்சமா ஞாபகம் வரும். அப்படியே அழுதுங்கனே ஒரே ஒரு பஞ்ச் அடிக்கிறான். அதுக்கே அந்த மாஸ்டரும் அதோட அட்டாக்கும் ஒண்ணுமே இல்லாம காத்தோட காத்தா மஞ்சு போகுது. இத பாக்குற மத்த வயசானவங்க அங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் எதுவுமே புரியல. அப்புறம் இந்த பையனால இப்படி பண்ண முடிஞ்சதுன்னு. நான் அந்த இடமே தரமட்டமா அழிஞ்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, இந்த அளவுக்கு பவர் அடைஞ்சோம். தேடி வந்த அவங்க அம்மா அவங்க வந்து இங்க இல்ல. நான் வந்து என்னோட வாழ்க்கையை வெறுத்துட்டேன். அதுக்கு மேல நான் என்ன பண்ண போறேனோ எனக்கு தெரியல. ஆனா லீ பக்கத்துல ஒருத்தங்களை காட்டுறாங்க. அவங்களும் ஒரு குரல் கொடுக்கறாங்க, ஏய் கிம்மு, இது வந்து நீதானா? அங்க கிம்முன்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோவை பார்க்கணுமே. அந்த வாய்ஸ் வந்து அதே வாய்ஸ் தான். நம்ம ஹீரோ என்னதான் 3000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோட ஃபேஸையும் மறந்திருந்தாலும் அம்மாவோட அந்த அன்பான அந்த குரல் அதை வந்து யாரால தான் மறக்க முடியும். அதை கேட்டு அந்த இடத்துலயே அவன் கண்ணீர் விடுறான். அம்மா, உங்களை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அதேதான் மகனே, உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன். அதுக்காக நான் போஸ்டர் அடிச்சேன். எவ்வளவு விஷயத்த பண்ண தெரியுமா? நான் ஃபைனலி உன்னை வந்து நான் பார்த்துட்டேன். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா, அதேதான், நானும் உங்களை எவ்வளவோ தேடினா அம்மா. நீங்க வந்து இங்க ஆளையே காணும். என்னை மன்னிச்சிரு, கடைசி வரைக்கும் நான் சொன்னதை நம்ம பண்ணல. இப்படி இவங்க பேசும்போதே திடீர்னு ஒரு மாஸ்டர் அம்மாவோட முதுகுலிய தாக்குது. அட அம்மா அப்படின்னு இவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். இங்கேயே இந்த எபிசோட முடியுது. எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்ல அதை காட்டுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஹீரோ 3000 வருஷமா கஷ்டப்பட்டது எதுக்கு? உங்க ஃபேமிலிய பார்க்கணும்னு. கடைசியில அவங்க அம்மாவை தேடி வந்தான். நான் என்ன பண்றது, எல்லாமே விதி தாங்க. எல்லா விஷயமும் எல்லா டைமும் சரியா போகும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் இப்போ ஹீரோக்கும் இப்படி நடக்குது. நம்மளுக்கு இன்னமும் தெரியல அவங்க அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களா இல்லையான்னு. இவ்வளவு பவர் அடைஞ்சும் நம்ம ஹீரோ
ஹீரோவால அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியாதா என்ன? எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்றாதீங்க. நான் உங்களை அந்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.